ஒரு முழுக்க முழுக்க இது ஒரு கட்சியை அபகரிக்கிற செயல். இது எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இது மருத்துவர் ஐயா கிட்ட இருந்து கட்சி அபகரிச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. மருத்துவர் ஐயா முடக்கிட்டோம், அவரை தனிமைப்படுத்திட்டோம், அதுக்கு அவருக்கான எல்லா காரணிகளையும் அடைச்சிட்டோம், அவரால் வெளியில வர முடியாது, ரொம்ப திறமையா நம்ம செயல்பட்டுட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா ஐயா பீனிக்ஸ் பறவை மாதிரி அவரை எத்தனை முறை வீழ்த்தினாலும் எந்திரிப்பாரு. சிங்கம் தான். நான் என்ன சொல்றேன், 87 வயசு ஆனாலும் சிங்கம் தான். பன்னி தான். சிங்கத்தை வீழ்த்த முடியாது பன்னியால. 25 வயசு பன்னி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 87 வயசு சிங்கத்துக்கிட்ட சண்டை போட முடியுமா? முடியாது. அது சிங்கம் தான். 87 வயசு ஆனோடனே சிங்கம் பன்னி ஆயிர போறதில்ல. 25 வயசு இளமையா இருக்கிறதுனால ஒரு பன்னி சிங்கம் ஆயிர போறதில்ல. இதுதான் ஒரு காரணமே கிடையாது. அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவுடைய மகன். ஐயாவுக்கு வயசாயிடுச்சு. ஒரு வாதத்துக்காக கேக்குறேன், ஒருவேளை ஐயாவுக்கு முடிவெடுக்கிற திறன் இல்ல அப்படின்னா கூட என்ன ஐயாவை பார்க்காம கோர்ட்ல போய் இப்படி போட்டுடுறது நியாயமா? இல்ல அது அதல்ல. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இப்ப நான் கூட இப்ப இந்த பேட்டி கொடுத்தேன்னா கீழே பாத்தீங்கன்னா அன்புமணி கூட இருக்கிற மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் கீழே போடுவான், இது அப்பா புள்ள பிரச்சனை, இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? இது அப்பா புள்ள பிரச்சனை கிடையாது, இது கட்சி பிரச்சனை. இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தற்பொழுது இன்று விசாரணைக்கு வந்தது. அது சம்பந்தமாக பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் கரூர் பாஸ்கரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆனா இன்று நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இன்றைக்கு அன்புமணி தரப்பு என்ன வாதத்தை வைத்தது? ஏற்கனவே அன்புமணி தரப்பு நீதிமன்றத்தில் 9ஆம் தேதி மருத்துவர் ஐயாவிற்கு வயதாகிவிட்டது என்று சொன்னார்கள். அதற்கு மருத்துவர் ஐயா தரப்பில் என்ன சொன்னார்கள்? நீதிபதி என்ன சொன்னார்? இந்த வழக்கில் இன்றைக்கு என்ன நடந்தது? அது 9ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த வழக்குல அன்புமணி தரப்பு 9ஆம் தேதி பதில் சொல்லணும். பதில் சொல்லலைனாலும் அதுல நான் முடிவெடுப்பேன்னு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. 9ஆம் தேதி ஆஜரானவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயா அவர்களுடைய வழக்குல பதில் சொல்லாம புதிதா ஒரு மனுவை போடுறாங்க. அந்த மனுவில் என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஐயாவுக்கு வயதாகி விட்டது, அவர் முடிவெடுக்கிற திறனோட இல்ல, அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவரை வழி நடத்துறாங்க அப்படின்னு, தவறா வழி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புது மனுவை போட்டு ஐயாவோட வழக்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க. பொதுவா ஒரு வழக்குல அவங்க பிளைண்ட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அல்லது பிரேயர்ல என்ன கேட்கிறாங்களோ அதுக்குதான் பதில் சொல்லணும். நம்ம ஐயா மாம்பழ சின்னம் கொடி தலைவருங்கிற பதவியை பயன்படுத்துற உரிமை எனக்கு தான் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்ல. அன்புமணி என்பவர் அடிப்படை உறுப்புல இருந்து அவரை நாங்க நீக்கிட்டோம். ரெண்டாவது அதுவும் இல்லாம அவருக்கு பதவி காலம் முடிஞ்சு விட்டது, அவரு இந்த கட்சியை பயன்படுத்தவோ, இந்த கட்சி பேரை சொல்ல கூட்டணி பேசவோ, கொடி சின்னத்தை பயன்படுத்தவோ, தலைவர் என்று சொல்லிக்கொள்ளவோ தடை விதிக்கணும் அப்படின்னு தான். அதே மாதிரி தேர்தல் ஆணையம் கொடுத்த கடிதங்கள் அதையெல்லாம் இடைக்கால தடை விதிக்கணும்னு சொல்லிதான் ஐயா போட்ட வழக்கு. அதுல இல்ல இந்த கட்சி எனக்கு தான் சொந்தம், நான் தான் தலைவர் அப்படின்ற உரிமையை கொண்டாடாம, அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்காம, அதுக்கு பதில் சொல்லாம புதிதா ஒரு விஷயத்த இவங்க பேசியிருக்காங்க. அது எதை காட்டுதுன்னா, அவங்க வெளியில கடந்த காலங்கள்ல மேடைகள்ல பேசும்போதும் பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லும் போதும் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், எனக்கு இன்னும் 1 ஆண்டுகள் கால அவகாசம் இருக்குது, தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருக்குது, இதெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி வாதங்களை அவங்க வைக்கல. ஏன் வைக்கலன்னா, அது எல்லாமே அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள தயாரிச்சது. அந்த எல்லாமே போலியா தயாரிச்சது. ஆமா, 2020 சரி நீங்க சொல்லுங்க, 2023 பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு நடத்தி மருத்துவர் அன்புமணி அவர்களை தலைவரா தேர்ந்தெடுத்ததா? அன்புமணி லெட்டர் கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமில்ல, 2022 தான் அவர் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப 2023 பொதுக்குழு நடந்த மாதிரி இல்ல இருந்தா தானே தெரியும். இப்ப 2023 பொதுக்குழு நடந்ததுன்னு ஒரு அந்த கடிதத்தை கொடுத்திருந்தாருன்னா,
நீதிமன்றம் கேட்கும் 2023 எந்த மண்டபத்துல பொதுக்குழு நடந்தது, எந்த பத்திரிகைகள்ல செய்தி வந்துச்சு, கலந்துகிட்டவங்க, இதெல்லாம் அவரால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு இல்ல, அது கஸ்டமைஸ் பண்ணது. சோ அந்த ஆதாரங்களை எல்லாம் அவங்க தரல. அதே போல தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற எந்த கடிதமும் இது கிடையாது, அது வந்து உறுதி கிடையாது. அது வந்து டிஸ்ட்ரிபியூட் எழற வரைக்கும் தான் அவங்க கொடுக்குற கடிதம் செல்லும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் எழுந்துருச்சுன்னா 2 பேருக்குள்ள தலைவருக்கோ அல்லது கட்சியில வேற பதவிக்கோ பிரச்சனை வந்துருச்சுன்னா அது செல்லாது. அதனால வந்து நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் வந்து சொல்ல முடியாது இவர்தான் தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ஐயாவுக்கு வயதாயிடுச்சு. ஆமா, 87 வயதாயிடுச்சு. யாருக்கு தெரியும்? உலகத்துக்கே தெரியும். இப்ப 87 வயது ஆகலன்னு யார் சொன்னா? சரி, ஐயா வந்து அவர் முடிவெடுக்கக்கூடிய திறனோட இல்லைன்னா எப்படி சொல்றது? இப்போ அவருக்கு முடிவெடுக்க திறன்லாம் அதுக்கான ஆதாரங்களை அவங்க சமர்ப்பிக்கணும். ஒருத்தர் வந்து அவர் திறன் முடிவெடுக்கிற திறன் என்ன அவங்க எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கல. நான் என்ன கேக்குறேன், அன்புமணி அவர்கள் வந்து மருத்துவர் ஐயாவுடைய மகன். ஐயாவுக்கு வயசாயிடுச்சு. ஒரு வாதத்துக்காக கேக்குறேன், ஒருவேளை ஐயாவுக்கு முடிவெடுக்கிற திறன் இல்ல அப்படின்னா கூட என்ன ஐயாவை பார்க்காம கோர்ட்ல போய் இப்படி போட்டுடுறது நியாயமா? இல்ல அது அதல்ல. இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இப்ப நான் கூட இப்ப இந்த பேட்டி கொடுத்தேன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி கூட இருக்கிற மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் கீழே வந்து போடுவான், இது அப்பா புள்ள பிரச்சனை, இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? இது அப்பா புள்ள பிரச்சனை கிடையாது, இது கட்சி பிரச்சனை. கட்சியினுடைய நிறுவனருக்கும் கட்சியினுடைய ஒரு பீரியடு தலைவராக இருந்தவருக்கும் கட்சியினுடைய நிரந்தர தலைவராக கூடிய நிறுவனருக்கு பிரச்சனை. இது புரிஞ்சுக்கணும். இது வந்து தைலாபுரம் தோட்டத்துல இருக்கிற அந்த நிலத்தை பங்கு பிரிக்கிறதோ, அந்த வீட்டுல சொத்தை பங்கு பிரிக்கிறதோ, பேங்க்ல இருக்கிற பணத்தை பிரிச்சுக்கிறதோ அல்ல. இது வழக்கு. அதுதான் அப்பா புள்ள வழக்கு. இது கட்சியில வாரிசுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 3 ஆண்டுகள் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் அந்த வாய்ப்பை மறுபடியும் அவரை நீட்டிக்கல. மறுபடியும் வந்து அவருக்கான இதை அவருக்கு ஏதோ ஒரு வகையில அவரை நீட்டிக்கல, அதை விட்டுட்டாங்க. இப்ப ஐயா வந்து பொதுக்குழு மூலியமா தன்னை தலைவரா தேர்ந்தெடுத்துக்கிறாரு. இப்ப அது கூட சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறுவனருக்கு வழிகாட்டுறதுக்கு தான், அறிவுரை சொல்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் அதிகாரம் இருக்குதே தவிர அவர் தன்னைத்தானே தலைவரா அறிவிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது உண்மைதான், தன்னைத்தானே அவர் தலைவரா அறிவிச்சுக்கல. மருத்துவர் ஐயா அவர்கள் நிர்வாக குழுவால் செயற்குழுவால் சொல்லிடுறேன் பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்கே தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு. சரி, நான் என்ன கேக்குறேன், அதாவது வந்து ஐயாவுக்கு வந்து ஆலோசனை சொல்றதுக்கு தான் வந்து உரிமை இருக்கு, அவர் பொதுக்குழுல கலந்துக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஐயாவுடைய ஆலோசனை கேட்டு அவங்க இது வரைக்கும் செயல்பட்டாங்க. ஆலோசனை வேறங்க, வழிகாட்டுதல் வேற. ரெண்டுக்கும் வந்து வேற வேற அர்த்தம். ஆலோசனைன்றது யார் வேணாலும் சொல்லலாம், யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னா அது நீங்க எடுத்துக்கலாம், எடுத்துக்காம போகலாம், கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். அது வேற, ஆலோசனை வேற. வழிகாட்டுதல்ங்கிறது ஒரு நெறிமுறை. இதை இப்படிதான் பண்ணணுங்கிறது தான் வழிகாட்டுதல். இப்ப நான் வந்து நீங்க வந்து இப்ப இந்த கூட்டத்தை இத்தனாம் தேதி தான் கூட்டணும், இப்படிதான் நடத்தணும், இன்னாரதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றதுதான் வழிகாட்டுதல், கைடன்ஸ். அது வந்து இப்ப நீதிமன்றமே இருக்குதுன்னா அது ஒரு வழிகாட்டுதல் தான் நடக்கும். நீதிமன்றத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கும். உயர் நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வழக்குல 15 நாள் கழிச்சு தான் இந்த வழக்குல பெயில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றாங்க? அது ஒரு வழிகாட்டுதல். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். அந்த வழிகாட்டுதல கைடன்ஸை தான் ஃபாலோ பண்ணும். அதை எல்லா அரசு அலுவலகங்களுக்குமே ஒரு வழிகாட்டுதல் இருக்கும், அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது போல வந்து வழிகாட்டுதல்னாவே அவங்களை மீறி இவங்க செய்ய முடியாதுன்னு தான் அர்த்தம். இவங்க அந்த வழிகாட்டுதல்ங்கிற வார்த்தைய ஏதோ போற போக்குல அவர் ஏதாவதுன்னா சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம். அதாவது அவர் அழைச்சு கூட்டம் நடத்தணும்னு ஒரு விதி இருக்குது. அதுக்கு சொல்றாங்க அழைச்சு கூட்டம் நடத்தணும்னு தான் இருக்குது, அதனால நாங்க ஒரு சேர் போட்டுட்டோம், மின்னஞ்சல் அனுப்பி விட்டாங்கிறாங்க. அழைச்சுன்னா என்ன? அது கம்பல்சரி. ஒரு அழைச்சு கூட்டம் நடந்தது எல்லாமே இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறாங்க. இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இது வரைக்கும் அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள்லாம் தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரிச்சிருச்சு, எங்களுக்கு தான் சின்னம், எங்களுக்கு தான் கொடி, அன்புமணி தான் தலைவர்னு சொன்னாங்க. அதையே நீதிமன்றத்துல அவங்க சொல்லல. அதான் சொல்ல முடியாது. அவங்க ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றத்துல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்களே, சார் எங்க கிட்ட அவர் கேட்கிறாரு, நான் வந்து எங்க கிட்ட இருக்கிற அதுவே தவறு, எங்கள் ஆவண அடிப்படையில இவர் தலைவரா இருக்காருன்னே அவர் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டேன்னா ஐயா எத்தனையோ ஆவணங்கள் கொடுத்துட்டாரு, அவர் தலைவர் இல்ல, புது தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு, கட்சி அலுவலகத்தை மாத்துங்கன்னு. அதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்காம அன்புமணி கொடுத்த ஆவணங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சொன்னதே தவறுதான். ஆனாலும் இப்ப வந்து என்ன அவங்க அந்த நீதிமன்றத்திலயும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? டெல்லியில என்ன சொல்லிட்டாங்க? உயர் நீதிமன்றத்துல
நாங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறோம், அந்த கடிதம் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்துட்டா இன்வேலிடு. அந்த கடிதம் ஒரு உத்தரவோ ஆணையோ கிடையாது, அது ஒரு தகவல், அவ்வளவுதான். அதை அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இப்பவும் நீதிமன்றத்தில் இன்னைக்கு அதான் சொல்லியிருக்கிறாங்க, நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அதை நாங்க கேட்போம் தான் சொல்றாங்க சார். எல்லாரும் கேட்டுதான் தெரியணும். ஃபைனல் டிசிஷன் கோர்ட்டு தான். கோர்ட் டிசிஷன்ல யாரும் எதுவும் தலையிட முடியாது. கோர்ட்டு தான் ஃபைனல் டிசிஷன். இப்ப நாமளே ஏன் போறோம் கோர்ட்டுக்கு? கோர்ட்டுக்கு போற நிர்பந்தம் ஏற்பட்டு தான் போறோம். இப்ப இதுவே தேர்தல் ஆணையம் நியாயமா நடந்து, அப்ப இது வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, இதுல எங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க உங்க கட்சி பிரச்சனை நீங்க பாத்துக்குங்க, உங்களுக்கு 2 பேர் டிஸ்ட்ரிபியூட் இருக்கா, நான் சின்னத்தை முடக்கிடுவேன், நீங்க போய் கோர்ட்ல யாருன்னு முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அவருக்கு ஒரு கடிதம் கொடுக்க தேவையில்லை, ஒண்ணு வேண்டாம். டெல்லி உயர் நீதிமன்றத்துல போய், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஒரு பேட்டியில, டெல்லி உயர் நீதிமன்றத்துல போய் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது, அவங்களுக்கான அக்கறையே இல்லை. இப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி தலைவரா இருந்தான்னா, ஐயா தலைவரா இருந்தானா அவங்களுக்கு என்ன அக்கறை? அவங்களுக்கு தேவையில்லை. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நினைக்கும் ஓனாயும் ஓலையணும் இல்ல. அதுவே வந்து அவங்கள வந்து அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்க, அவங்க சேர தவறுன்றதை வெளிக்காட்டிக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க, என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்க அந்த முடிவை ஏத்துக்கிறேன்ட்டாங்க. அதான் சொல்ல முடியும் எந்த ஒரு அரசு அலுவலகம். நம்மளுக்கு நாம கேஸ் போட்டிருக்கோம், நம்மளுமே நீதிமன்றம் சொல்றதான் ஏத்துக்க போறோம், யாரும் ஏத்துக்க முடியாது. ஒண்ணும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி. இப்ப இதுல குறிப்பா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பதவி காலம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொதுக்குழுவை தானே கூட்டி தன்னையே மறுபடியும் தலைவரா அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு பைலாவில் இல்லை. அதான் நான் அன்புமணி அவர்களுக்கு சொல்ற பதில். அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறுவனர் தன்னை தலைவராக்கி கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு, பைலாவில் இல்ல. ரைட், சரி, நீங்க சொல்றீங்க அப்படிதான் பைலாவில் இருக்கா? இல்ல, சரி, அவர் சொல்றதை வச்சுக்குவோம். நாம திருப்பி கேட்கிறோம், அவரை ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே கூட்டம் போட்டு அவரே தன்னை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு இருக்குதா பைலால? அப்படியேது இருக்கு, அப்படி ஏதோ சரத்து இருக்கா? இல்ல. அதே நீங்க வந்து முழுக்க இது ஒரு கட்சியை அபகரிக்கிற செயல். இது எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இது மருத்துவர் ஐயா கிட்ட இருந்து கட்சி அபகரிச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. மருத்துவர் ஐயா முடக்கிட்டோம், அவரை தனிமைப்படுத்திட்டோம், அதுக்கு அவருக்கான எல்லா காரணிகளையும் அடைச்சிட்டோம், அவரால் வெளியில வர முடியாது, ரொம்ப திறமையா நம்ம செயல்பட்டுட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா ஐயா வந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி, அவரை எத்தனை முறை வீழ்த்தினாலும் எந்திரிப்பாரு. சிங்கம் தான். நான் என்ன சொல்றேன், 87 வயசு ஆனாலும் சிங்கம் தான், பண்ணி தான். சிங்கத்தை வந்து வீழ்த்த முடியாது பன்னியால. 25 வயசு பன்னி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 87 வயசு சிங்கத்துக்கிட்ட சண்டை போட முடியுமா? முடியாது. அது சிங்கம் தான். 87 வயசு ஆனோடனே சிங்கம் வந்து பன்னி ஆயிர போறதில்ல, 25 வயசு இளமையா இருக்கிறதுனால ஒரு பன்னி வந்து சிங்கம் ஆயிர போறதில்ல. இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. முதல்ல ஒருத்தருக்கு வந்து அவர்களுடைய அறிவு நிலையோ புத்தி கூர்மையோ சரியில்லைன்னா அதுக்கு சான்றிதழ் கொடுக்கணும், நீ ஆவணம் கொடுக்கணும். ஏன்னா எப்படி அவரு இது மாதிரி இல்லைன்னு சொல்லணும். ஏங்க, வியாழக்கிழமையான நிருபர்களை சந்திச்சு பேட்டி கொடுக்குறாரு, ஒரு கட்சியை நடத்துறாரு, கூட்டணி பேசுறாரு, இவ்வளவு தெளிவா இருக்கக்கூடிய ஒரு சக்தி படைச்ச ஒரு தலைவரை, இந்தியாவே போற்றக்கூடிய முதுபெரும் தலைவரை, தன்னுடைய தேவைக்காக போய் ஏதோ ஒரு காரணத்துக்கு அவருக்கு வயசாயிடுச்சு, புத்தி கூறல, அவரால் முடிவெடுக்க முடியலன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு மோசமான வாதம். இதெல்லாம் வைக்கவே கூடாது. இது வந்து அவர் வந்து தரந்தாழ்த்துறது. இல்ல, இறுதியா என்ன ஒரு கேள்வினா, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஐயா வழக்கு போட்டிருக்காரு, டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டாரு, அங்கெல்லாம் ஐயாவுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாம இங்க உரிமையியல் நீதிமன்றத்துல மட்டும் அன்புமணி வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்றாரு. அவங்க தரப்புல இருந்து அப்படி ஒரு பதில் போடுறாங்களே, இதுக்கு பின்னணியில ஏதோ சட்ட காரணம் இருக்கோ? இல்ல, இது சட்ட காரணம் இல்ல, அவங்கள்ட்ட நியாயமான காரணம் ஒண்ணு இல்ல. அதாவது இப்ப இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, எங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஓராண்டுகள் எங்களுடைய பதவியை நீடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. நான் 2023 தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அதனால 2026 வரைக்கும் எனக்கு பீரியட் இருக்குதுன்னு சொன்னாங்க. பீகார் தேர்தலோடு சேர்த்து தமிழ்நாட்டிலையும் போட்டியிடுறதுக்கு எங்களுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கூட எங்களுடைய முகவரிக்கு தான், எங்க வீட்டு முகவரிக்கு தான் தேர்தல் ஆணைய கடிதங்கள்லாம் அனுப்புது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே, ட்ரையல் கோர்ட்ல போய் சொல்ல வேண்டியதானே. உயர் நீதிமன்றம் என்னன்னா, அவங்க வந்து எப்பவுமே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் கோர்ட்ல சிவில் நீதிமன்றத்துல நடந்து அப்பீலுக்கு தான் அங்க போகணும். அதனால நீங்க வந்து அங்க ட்ரையல் கோர்ட்ல போய் இதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் ட்ரையல் கோர்ட்ல இவங்களால அந்த ஆவணங்களை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த ஆவணங்களுடைய உண்மைத்தன்மையை அங்க கேட்பாங்க, அங்க கேட்க மாட்டாங்க, இங்க கேட்பாங்க. இப்ப வந்து ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா அந்த கடிதத்தோட உண்மைத்தன்மை கேட்பாங்க. இப்ப வந்து 2023
நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா அந்த கூட்டம் நடந்ததை ப்ரூவ் பண்ண வேண்டிய இது இருக்குது. போலியான ஒரு ஆவணத்தை கொடுத்தா அதுவே வந்து அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும். அது கிரிமினல் குற்றம். ஏன்னா அந்த ஒரு ஒரு ஆவணத்தை வந்து போலியா தாக்கல் பண்ண முடியாது. இந்த போலியான ஆவணங்களை கொடுக்க முடியாத காரணத்தாலையும் தேர்தல் ஆணையத்தை இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க, நீதிமன்றத்துல நாங்க இந்த இருக்கிறத வச்சு கொடுத்தாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், இவருக்கு 2022 மே மாதம் 28ஆம் தேதி தேர்ந்தெடுத்தாங்க. அது 2025 மே மாதம் 28ஆம் தேதி அவருக்கு வந்து பதவி முடிஞ்சிருச்சு. 30ஆம் தேதியே இவரை வந்து மருத்துவர் ஐயா வந்து நிர்வாக குழுவில் அவரை வந்து நீக்கிடுறாங்க. எடுத்துட்டு தற்காலிகமா தலைவரா நான் அந்த பணியை பார்ப்பேன்னு சொல்லி ஐயா அறிவிச்சிடுறாங்க. அதன் பிறகு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு எல்லாம் கூடி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு இப்ப டெல்லி உயர்நீதிமன்றம் நீங்க 2 பேருமே தலைவர் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க வேணா ஆபீஸ் பேரரை வச்சு புதுசா தேர்வு எடுத்துங்கன்னு சொன்னதுனால மறுபடியும் இப்போ ஒரு சேலத்துல பொதுக்குழுவில் ஐயாவை மீண்டும் அது கூட நிறைய பேர் குழப்பம், திரும்ப ஒரு பொதுக்குழு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் அதை பண்ணாங்க. இப்ப நம்ம சொல்றது தேர்தல் இப்போ உடனே வருது. இந்த தேர்தல் வரைக்கும் கேஸ் அழுங்காம இழுத்து அடிக்கணும். இழுத்து அடிச்சுட்டு தனக்கு டெல்லியில் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி சின்னத்தை நம்ம வாங்கிக்கிட்டு ஓவர்லுக் பண்ணி நம்ம போட்டியிடலான்றது இவங்களுடைய கருத்து. நீதிமன்றம் அதுக்கு வழி வகுக்காது. நீதிமன்றம் கட்டாயம் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கும், ஃப்ரீஸ் பண்ணும் சின்னத்தை வந்து மாம்பழ சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணும். கட்சி வந்து ஒருத்தர் எனக்கு உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு இந்த நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பாங்க. அந்த பிறப்பிப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வழக்கை நீட்டிக்கிறதுக்கு அவங்க நிறைய காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. புதுசா ஒரு மனுவை போடுவான், அப்புறம் ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போடுவான், எங்க பொதுச் செயலாளரை சேர்த்துங்க, அவரை சேர்த்துங்க, இவரை சேர்த்துங்கன்னு போடுவான். மொத்தத்துல காலதாமதம் பண்ணுவோன்றது அவங்களோட. நீங்க வந்து அவங்க கிட்ட நியாயம் இருந்தா போன வாய்தாலே அவங்க விவாதிக்கலாமே. நியாயம் இல்லை, எப்பவுமே நியாயம் இல்லாதவங்க தான் நீதிமன்றத்துல வழக்கு வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க. அதை அவர் பண்ணிட்டே இருக்காரு. இவ்வளவு நேரம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக நீதிமன்றத்தில் வாய்தா கேட்கிறார். அவருடைய வக்கீல் பாலுதான் வாய்தா வக்கீல் என்று நினைத்தால் அன்புமணியும் வழக்கில் வாய்தா கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக குறிப்பிட்ட அண்ணன் கரூர் பாஸ்கர் அவர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.